வணக்கம். நம்ம சேனல் சார்பாக நான் உங்கள் சரவணன். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிற படம் 2018 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி கலந்த ஹாரர் மூவி. ஹிந்தி லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கிற ஸ்திரீ. இந்த படத்தை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனலில் 2 விதமான பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பெஸ்ட் மூவிஸ், இன்னொன்று ஹைலி ரெக்கமெண்டட் ஹாலிவுட் மூவிஸ். இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்டாரோட படங்களும் அதிகமாக மக்களை கவர்ந்த படங்களோட தொகுப்பும் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்திரீ. ரொம்ப நாள் கழித்து கிராமத்துலேயே செட்டில் ஆகணும்னு வர்ற ஹீரோ தன்னோட அப்பாவுக்கு துணையாகவே அங்கேயே டெய்லரிங் பண்ணி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. இப்போ அந்த கிராமத்தில் ஒரு அமானுஷ்யங்கள் நடக்குது. அந்த அமானுஷ்யங்களை தடுக்கிறதுக்காக அந்த கிராமத்து ஜனங்கள் தன்னுடைய எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் இன்று போய் நாளை வா அப்படின்ற ஒரு வாசகத்தை எழுதி வைக்கிறாங்க. இது ரொம்ப நாள் கழித்து அவனுக்கு ஒரு டவுட் ஏற்படுத்தி என்னன்னு கேட்கும்போது தான் தெரியுது, அந்த கிராமத்தில் அடிக்கடி கதவு தட்டுற சத்தம் கேட்டு அவங்க திறக்கும்போது யார் திறந்தாங்களோ அவங்க ஒன்று காணாமல் போகிறாங்க, இல்லைன்னா இறந்து போயிடுறாங்க. அதனால் அந்த ஊர் கிராம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்று போய் நாளை வான்னு எழுதி வச்சதுக்கப்புறம் அங்கே அந்த அமானுஷ்யம் நடக்கலை. ஸோ கதவு தட்டுறதுக்கு முன்னாடி அந்த வாசகத்தை படிச்சுட்டு அந்த பேய்கள், அந்த அமானுஷ்யம் வர்றதில்லை. இது அந்த கிராமத்து ஜனங்களோட நம்பிக்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு பெண் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. திடீர்னு வர்ற அந்த பெண் 2 பேருக்கும் ஏற்படுற காதல். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சந்தேகம், இந்த பெண் ஒரு பேயாக இருக்குமோ அப்படின்னு டவுட் படுறாங்க. இப்போது அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் நடக்குது. அந்த விஷயத்தில் அந்த பெண் நார்மலான பெண் தான் அப்படின்னு முடிவாகுது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதே அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க, பேச்சுலர்ஸ், பாய்ஸ், ஹீரோ எல்லாருமே. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் போதை அதிகமாகி வெளியே அந்த எழுத்தை அழிச்சிடுறாரு, யூரின் பாஸ் பண்ணி. அழிச்ச அடுத்த 2வது நிமிடத்திலேயே அங்கே இருந்த ஒரு நபரை தூக்கிட்டு போயிடுது அந்த அமானுஷ்யம். அந்த அமானுஷ்யத்திட்ட இருந்து அந்த நபரை காப்பாற்றுறதுக்குள்ளேயே அடுத்தடுத்த நாட்களில் எல்லாருமே காணாமல் போகிறாங்க. இப்போது அந்த அமானுஷ்யத்தை எப்படி தடுக்கிறது, அதை எப்படி தடுத்தாங்க, அது யார் யார் ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி நடக்கிறத தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க அப்படின்றத சொல்லி முடிக்கிறது தான் ஸ்ரீ அப்படின்ற ஒரு காமெடி கலந்த ஹாரர் மூவியோட மொத்த கதை. இந்த கதை ஒரு உண்மை சம்பவம் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். 1990களில் இதே மாதிரி கர்நாடகத்தில் ஒரு கிராமத்தில் அடிக்கடி காணாமல் போகிற ஒரு சம்பவம் நடக்குது. அப்போது அங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு புராண கதை இருக்குது. ஸோ அங்கே நம்ம இன்று போய் நாளை வான்னு எழுதுகிறோம் அப்படின்னா அந்த பேய் படிச்சுட்டு இன்றைக்கி இல்லாமல் நாளைக்கு வந்துடும். ஸோ அந்த எழுத்து இருக்கிறதுனால அது மறுநாள் அப்படியே தான் வருமே ஒழிய நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க. சொல்லி வச்ச போல் எழுதி வச்சதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கலை. ஸோ இதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் ஸ்திரீ. இந்த படம் காமெடி கலந்த ஹாரர் மூவி. இந்த படத்தோட பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 14 to 25 கோடி மட்டும்தான் இருக்கும். அதிகபட்சமாக 25 கோடி இருக்கலாம். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் 150 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண ஒரு ஹிந்தி பிளாக் பஸ்டர் மூவிங்க. இந்த படத்தில் அமர் கௌசிக் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் ராவ், ஸ்ரதா கபூர், அப்புறம் பங்கஜ் திரிபாதி, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா டைரக்டரும் அதில் நடிச்சிருக்கிற எல்லாருடைய நடிப்பும், பேக்ரவுண்ட் மியூசிக், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஹாரர் படத்தை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த படம் பிளாக் பஸ்டர் மூவிங்க. டாப் ரேட்டட் மூவிஸ்னு அடிச்சிங்கனாலே ஹாரர் மூவியில் இந்த படம் முதல் 5 இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ஹாரர், த்ரில்லர் அந்த மாதிரி ஜோனர், அதாவது ஒரு பயங்கரமான ஹாரர் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது ஒரு ஹாரர் ஃபேன்ஸுக்கான ஒரு
பக்காவான படங்க. இந்த படம் இப்போயும் ஓடிடியில் தமிழ் லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு நன்றி. ஜெய் ஹிந்த்.